வணக்கம், நான் த்ரிஷா. சரித்திர தேர்ச்சிக்கோள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சங்க காலத்துல நடந்த போர்கள்ல முதல் போரா கருதப்பட்ட தலையாலங்கானத்து போரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓங்குதிரை வியன் பரப்பின் ஒளி முன்னீர் வரம்பு ஆக தேன் தூங்கும் உயர் சிமைய மலை நாரிய வியல் ஞானத்து. இந்த பாடல் வரிகள்ல தலையாலங்கானத்து போரை பத்தி அதிகமாவே சொல்லியிருக்காங்க. சங்க காலத்துல நடந்த மிக சிறப்பான போராக தான் இந்த தலையாலங்கானத்து போர் கருதப்படுது. தலையாலங்கானம் அப்படின்ற இடத்துலதான் இந்த தலையாலங்கானத்து போர் நடக்குது. சங்க கால இலக்கிய நூல்களான மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, அகநானூறு, புறநானூறு இந்த நூல்கள்ல எல்லாமே தலையாலங்கானத்து போரை பத்தி அதிகமாவே சொல்லியிருக்காங்க. பாண்டிய நெடுஞ்செழியனுக்கும் அவனை எதிர்த்து வந்த 7 போர்களுக்கும் இடையில் நடந்த போர் தான் இந்த தலையாலங்கானத்து போர். ஒருவனை ஒருவன் சண்டை போடுவது அப்படின்றது சாதாரண விஷயம்தான். ஆனா பாண்டிய நெடுஞ்செழியன் வயதுல மிக சிறியவரா இருக்காரு. இவரை எதிர்த்து மற்ற குடியுடை மன்னர்களான சேரன், சோழன் இவங்க மட்டும் இல்லாம வேலியரையும் இவங்களோட இணைச்சுக்கிறாங்க. இவங்க எல்லாமே சேர்ந்துட்டு பாண்டிய நெடுஞ்செழியனை எதிர்க்கிறது அப்படின்றது ஒரு புதுமையான விஷயம் அப்படின்ட்டு புலவர் ஒருவர் அவருடைய பாட்டிலையும் சொல்லியிருக்காரு. அந்த பாடல் வரி என்னன்னா, ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்து இயற்கை. இந்த வரிகளை தான் அந்த புலவர் சொல்லியிருக்காரு. நாடு கெழு திருவீர் பசுப்புட் செழியன் பீடும் செமலும் அரியார் கூடி. இந்த வரிகள் புறம் 76ல இடம்பெற்றிருக்கு. இந்த வரிகளோட பொருள் என்னன்னா, ஒருவனை ஒருவன் சண்டையிடுதல் அழித்தல் அப்படின்றது இயற்கையான விஷயம்தான். ஆனா பாண்டிய நெடுஞ்செழியனை எதிர்த்து வந்த அந்த 7 கொண்ட குழுவை அவர்களுடைய வலிமையை அடக்கிறது மட்டும் இல்லாமல் அழித்த செய்தி கேள்விப்படாத ஒன்று அப்படின்ட்டு இடைக்குன்று கிழார் சொல்லியிருக்காரு. இந்த போருக்கான காரணத்தை பத்தி நம்ம யோசிக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா பாண்டிய நெடுஞ்செழியன் வயசுல மிகவும் சிறியவரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் அப்பதான் பட்டத்திற்கே வந்திருக்காரு. அதனால ஏற்கனவே பாண்டிய நாட்டோட பகை கொண்டிருந்த சேர அரசனையும் அவரோட இணைச்சு கொள்றாரு. இந்த போர்ல ஈடுபட்ட சோழ அரசன் ராஜசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி அப்படின்ட்டு பலர் சொல்றாங்க. ஆனா அது தவறான கருத்து அப்படின்ட்டு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப யார் இந்த சோழ அரசன் அப்படின்ற டவுட் உங்களுக்கும் வரும். கிள்ளி வளவன் தான் இந்த போர்ல ஈடுபட்ட சோழ அரசன் அப்படின்றது ஆய்வாளர்களுடைய கருத்தாவே இருக்கு. சேர அரசன் யாருன்னு பாத்தீங்கன்னா யானை கன்சே இரும்பொறை மாந்தரஞ்சேரல். இவர் தான் சேர அரசன். பாண்டியன் சிறுவனா இருந்தாலும் அவனுடைய படை வலிமையானது அப்படின்றத அறிந்த சேரன் தங்களுக்கு துணையா வேளிர் பலரை நம்ம இணைச்சுக்கலாம் அப்படின்ற யோசனைய சொல்றாரு. இந்த வேளிர்னா யாருன்னு பாத்தீங்கன்னா சங்க காலத்துல இருந்த குறுநில மன்னர்கள். சோழ நாட்டுல இருந்து அழுந்தூரின் வேளிரான திதியனும் பொருணன் அப்படின்ற அரசனும் இவங்களோட இணைஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எருமையூர் ஆண்ட வேளிரும் துவார சமுத்திரத்தின் வேளிரான இருங்கோ வேண்மானும் தகடூரின் எழினியும் இந்த கூட்டணியில இணைந்து கொள்றாங்க. போர் நடந்த தலையாலங்கானம் அப்படின்ற இடம் இப்போ இருக்க திருவாரூர் கும்பகோணம் சாலைக்கு அருகே இருக்க தெக்கூருக்கு அடுத்து வர ஒரு தலையாலங்காடு அப்படின்ற ஊர்லதான் இந்த போர் நடக்குது. நாவுக்கரசர் பாடல் பெற்ற கோவில் ஒண்ணு இந்த ஊர்ல இருக்கிறதா சொல்லப்படுது. எப்படி பாண்டிய படை சோழ நாட்டுக்குள்ள இவ்வளவு தூரம் வந்துச்சு அப்படின்றது ஆய்வுக்குரிய ஒண்ணாதான் இருக்கு. இந்த 7 கொண்ட குழுவை பாண்டிய சேனை துரத்தி கொண்டு இவ்வளவு தூரம் சோழ நாட்டுக்குள்ள சென்றிருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா தனக்கு எதிராக சோழன் தலைமையில படை ஒண்ணு கூடுவதை தெரிஞ்சுக்கிட்ட பாண்டியன் சோழ நாட்டுக்குள்ள ஊடுருவி இருக்கலாம். அப்படியும் இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுட்டுதான் பாண்டிய படையில சோழ நாட்டுக்குள்ள இவங்க இவ்வளவு தூரம் இழுத்திருக்க வேணும். ஏன்னா தங்களுடைய மண்ணுல எதிரிகளை சந்திக்கிறது தங்களுக்கு சாதகமான விஷயம் அப்படின்ட்டு சோழர்கள் நினைக்கிறாங்க. இவ்வளவு தூரம் வந்த படைகளை நாம் எளிதில் வீழ்த்து விடலாம் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா பாண்டிய படைக்கிட்ட இந்த திட்டம் செல்லுபடியாகல. எரி பறந்தெடுத்தல் அப்படின்ற போர் முறையதான் பாண்டியர்கள் கையாண்டதா மதுரை காஞ்சில சொல்லப்படுது. இந்த போர் முறை தமிழகம் முழுவதுமாவே பரவலாக கையாளப்பட்ட ஒன்னாதான் இருக்கு. போர் நடக்கும் சமயத்துல படைகள் முன்னேறும் போது எதிரிகளுடைய நகரங்களை தீயிட்டு கொளுத்துறாங்க. அதனால அங்க இருக்க மக்கள் சாரியா வெளியேற தொடங்குறாங்க. இது எதிரி படைகளோட முன்னேற்றத்தை தடை செய்வது மட்டும் இல்லாம அவங்களுக்கிடையே குழப்பத்தையும் ஏற்படுத்துது. கால் எண்ணெய் கடிது உரா ஐ நாடு கெட எரி பரப்பி ஆலங்கானத்து அஞ்சுவர இருத்து அரசு பட அமர் உழைக்கி முரசு கொண்டு களம் வேட்ட அடுதிரல் உயர் புகழ் வேண்டி. இந்த வரிகள் மதுரை காஞ்சில இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் வரிகள் என்ன சொல்லுதுன்னா, ஊர்கள் எரியூட்டப்பட்டதை குறிப்பிடுது.
இந்த போருக்கு பாண்டியன் நெடுஞ்செழியன் போகும்போது எதிரி மன்னர்கள் இவரை பத்தி இழிவா பேசினதா அவர்கிட்ட சொல்லப்படுது. மாங்குடி மருதனார் அப்படின்ற பெரும் புலவரை ஆசானாக கொண்டிருக்க பாண்டிய நெடுஞ்செழியன் கவித்திறம் கொண்டவரா விளங்குறாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய சபத்தை அவரே ஒரு பாடல் மூலமா சொல்லியிருக்காரு. அந்த பாடல் என்னன்னா, நகுத கணரே நாடுமை கூறுனர் இளையவன் இவன் என உளைய கூறி. இந்த பாடல் வரிகள் புறம் 72ல இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் வரிகள்ல பாண்டியன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவன் இளையவன் என எண்ணி என்னுடைய மனம் வருத்தப்படும் வகையில் இழிவாக சொல்லி சிரித்து, ஏதோ தங்களிடம்தான் 4 வகை படைகள் இருக்கின்றது என கர்வத்தோடு நம் நாட்டின் மீது படியெடுக்கும் அரசுகளை போரில் வென்று அவர்களது முரசுகளை கைப்பற்றிக் கொள்வேன். அப்படி செய்யவில்லை என்றால் கொடுங்கோலன் என்று மக்களால் நான் தூற்றப்படும். மாங்குடி மருதனார் போன்ற அருமையான புலவர்கள் என்னை பாடாது நம் நாட்டை விட்டு செல்லட்டும். என்னால் காப்பாற்றப்படும் மக்கள் பொருள் தேடி என்னிடம் வரும்போது என்னால் கொடுக்க முடியாத வறுமையை நான் அடையட்டும். இந்த வரிகளை தான் பாண்டியன் நெடுஞ்செழியன் அவரோட பாட்டுல மிக அருமையாவே சொல்லியிருக்காரு. சிறுவனுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு இடைக்குன்றூர் கிழார் சொல்லியிருக்காரு. கிண்கிணி கலைந்த ஓன்கழல் தொட்டு குடிமி கலைந்த முதல் வேம்பின் ஒன் தளிர். இந்த பாடல் புறம் 77ல இடம்பெற்றிருக்கு. அதாவது இந்த பாடல என்ன சொல்றாங்கன்னா, கிண்கிணியை அணிய வேண்டிய குழந்தை வீரக்கழல்களை அணிந்திருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. கையில காப்பு இல்ல, ஆனா வில்லம்பு இருக்கு. சிறுவர்கள் அணியும் 5 தாலியை கூட இன்னும் கழற்றவில்லை. இவ்வளவு அழகான இந்த சிறுவன் யார் அப்படின்ட்டுதான் இந்த புலவர் வியக்கிறாரு. இந்த போர்ல ஈடுபட்ட பாண்டியர்களின் தளபதியாக இருந்தவர் பழையன் மாறன் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஆலங்கானம் அப்படின்ற இடத்துல இந்த எழுவர் கொண்ட குழுவை எதிர்த்து பாண்டிய படைகள் போரிட்டாங்க. தமிழ் மயங்கிய தலையாலங்கானம் என்ற தமிழகத்து வீரம் முழுவதுமே இந்த போர்ல காணப்பட்டதா குடப்புலவியனார் அப்படின்ற புலவர் சொல்லியிருக்காரு. படைபலத்தை பொறுத்த வரைக்கும் பாண்டியர்களுடைய படை எண்ணிக்கையை விட அந்த எழுவர் கொண்ட குழு அவங்களுடைய படை எண்ணிக்கை பாத்தீங்கன்னா அதிகமாவே இருந்துச்சு. ஆனா பாண்டியர்களுடைய அந்த 4 வகை படைகளுமே மிக சிறப்பா போரிட்டதா சொல்லப்படுது. தேர் படைகளும் யானை படைகளும் பாத்தீங்கன்னா அந்த எழுவர் கொண்ட குழு அந்த படையை வீழ்த்தி அழித்ததா சொல்லப்படுது. என்னதான் இந்த எழுவர் படை எண்ணிக்கையில அதிகமா இருந்தாலுமே வெற்றி பெறணும் நோக்கம் மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்துச்சு. சரியான அணிவகுப்பும் இல்ல, ஒற்றுமையும் அவங்க கிட்ட இல்ல. ஆனா பாண்டிய படைகள் இளமையான சிறந்த அரசனை கொண்டிருந்தாங்க. பாண்டியன் சிறுவனா இருந்தாலுமே பல பேரரசர்களை வென்றது அப்படின்றது நமக்குமே ஒரு புதுமையான விஷயமா தான் இருக்கு. இந்த போரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.